ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஓவராலாட்டு ஆக்சுவலி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் ட்ரெண்ட், ஆக்சுவலி 2 days லீவு, சாட்டர்டே சண்டே. ஸோ மண்டே மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மும்பை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராக வந்திருக்கு. அதனால மார்க்கெட் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சதுனால அந்த தாராவி ஸ்லம் ப்ராஜெக்ட், அதாவது தாராவி மறு சுழற்சி திட்டம்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ அதானி குழுமத்துக்கு அதோட வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட $3 billion, நியர்லி 25,000 crores. அது வந்து அதானி குழுமத்துக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதானி குழுமத்துக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்தாலும், அதானி குழுமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கோர்ட் வந்து பெரிய இடி இறக்கிட்டு இருக்கு கண்டினியூஸ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு அங்கே உள்ள ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 21 days சம்மன் இது நீங்கள் நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க அதானிக்கு கௌதம் அதானி ப்ளஸ் வந்து அவங்களோட நெஃப்யூ சாகர் அதானி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மேபி இது வந்து எப்படி நாளைக்கு மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும்னு தெரில. நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது சில கம்பெனிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. இவங்க வந்து 8,500 கோடி வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசன் ஜொமேட்டோவில். HDFC லைஃப் இன்சூரன்ஸும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ICICI லோம்பார்டு வந்து 0.19% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து 233 கோடிக்கு HDFC லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பவர் யூட்டிலிட்டி ஃபர்ம் CESC இந்த கம்பெனியும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீட்டைல் சப்ளை சண்டிகரில் இருக்க யூனியன் டெரிட்டரி சண்டிகரில் இருக்க டீல் வந்து இவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதோட வேல்யூ பார்க்கும்போது 871 கோடி. அந்த ஆர்டரை வந்து இவங்க 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கும் ஒரு 837 கோடி ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்டில் வருது. 74% ஸ்டேக் இவங்களும், SPCL அப்படிங்கிற கம்பெனி 26% ஹோல்ட் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இவங்களுக்கும் ஒரு 531 கோடி வேல்யூவில் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் கொச்சின் ஷிப்யார்டும் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா US பேஸ்ட் கம்பெனி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுன்னு பார்க்கும்போது இந்த ஜாக்கப் பிரிக்ஸ் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாட்டு. நெக்ஸ்ட் BST இண்டஸ்ட்ரீஸும் ஒரு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹைதராபாத்தில் இருந்ததை பார்த்தீங்கன்னா இவங்க விற்றுருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ பார்க்கும்போது 101.7 கோடியாக இருக்குது. 2.7 acres லேண்டை வந்து விற்றுருக்காங்க. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் இதுவும் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. இவங்க ஒரு 225 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மஹேந்திரா இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கிற நேமில் சென்னையில். நெக்ஸ்ட்டு HP இன்ஃப்ரா இன்ஜினியரிங் பாசிட்டிவ்ல சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா NTPC வித்யுத் வைப்பர் நிகம் லிமிடெட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பவர் செக்டார் பேஸ்டு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸும் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கோல் மைன் வந்து லீஸுக்கு கிடச்சிருக்கு சூராஜ்பூர் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு இந்த கம்பெனிஸ்லாம் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் 2 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்று, REC ஹேஸ் கிவன் ஹியூஜ் லோன்ஸ் டு அதானி. நெக்ஸ்ட்டு, பேங்க் எக்ஸ்போஷர் டு அதானி கம்பெனி ஷுட் பி செக் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் எனி பேங்க் ஷேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது, நம்ம டொமஸ்டிக் லெண்டர்ஸ் குறிப்பாட்டு பேங்க்ஸ், நம்ம டொமஸ்டிக் பேங்க்ஸ் வந்து அதானி குழுமத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 33,800 கோடி லோன் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 7,500 கோடி லெண்ட் பண்ணியிருக்காங்க. REC லிமிடெட் 5,100 கோடி லெண்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 4,700 கோடி, எஸ் பேங்க் 4,300 கோடி, ICICI பேங்க் 3,200 கோடி, இந்தியன் பேங்க் 2,900 கோடி, IDBI பேங்க் 2,800 கோடி, இண்டஸ்இண்ட் பேங்க் 2,700 கோடி, கனரா பேங்க் 2,600 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா 2,500 கோடி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2,300 கோடி, HDFC பேங்க் 2,100 கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1,900 கோடி, IREDA இவங்க வந்து 2,600 கோடி லெண்ட் பண்ணியிருக்காங்க. நாஃபிட் அப்படிங்கிறவங்க வந்து 3,900 கோடியும், IIFC இவங்க வந்து 2,400 கோடியும், அதர்ஸ் ஒரு 4,800 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு வந்து இவங்க டோட்டலாக லெண்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்களுக்கு வந்து அதானி குரூப்புக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ நீங்கள் இது டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதானி குழுமத்துக்கு எதிராட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸோட இண்டிக்மெண்ட் ஆர்டருக்கு எதிராட்டு அந்த யூஎஸோட இண்டிக்மெண்ட் ஆர்டரை வந்து ஒழுங்காட்டு நம்ம இந்தியாவிலையும் விசாரிக்கணும் அதானி குழுமத்துக்கு எதிராட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு நியூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, விச் மீன்ஸ் இந்த கம்பெனி வந்து நான் செக் பண்ணி போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேபிலேஷன் பார்க்கும்போது 3000 கோடி இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 50 வீக் ஹையாக டச் பண்ணியிருக்காங்க. 981 இருக்கு. ஆனால் கடைசி க்ளோசிங் 972 இருந்துச்சு. ஸோ இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து அது பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா இப்படி நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் ஒரு ஸ்டாக் பீக்கில் இருக்க நேரம் நம்ம கை வைக்க முடியாது. அது இல்லாமல் பி ரேஷியோ எபோவ் 45 இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்லலாம் கை வைக்க முடியாது. ஸ்மால் கேப் வர அடிச்சாங்கன்னா மரண விழும். அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. முன்னாடியே வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ டாக்டர் ரெட்டி முன்னாடியே நான் 10 ஷேர் வச்சிருந்தேன், ஆனால் அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 50 ஷேர் ப்ராஃபிட் வந்து வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் எனக்கு அது புரியலை. 7000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல, ஒன்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ப்ராப்பரான அமௌண்ட்டுக்கு ஸ்பிளிட் ஆகலையா எப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் ஒரு ஷேர் 4000 ரூபா இருக்குது. அது 5 ஷேராட்டு ஸ்பிளிட் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆட் வச்சு ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாரி நான் இப்படி சொல்கிறேன், 5000 ரூபா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி ஷேர், அதை வந்து 5 ஆட்டு உடைக்கும் போது அது எப்படி உடையும்னா ஒரு ஷேர் 1000 ஆட்டு வச்சு உங்களுக்கு 5 ஷேர் கிடைக்கும். இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸை வந்து புரிய மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுஸ்லான் ஷேரை பற்றி சொல்லியிருக்காரு. ப்ரோ சுஸ்லான் திருஷ்டி இன் மை ஓல்ட் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா சுஸ்லான் ஒரு டுபாக்கூர் ஸ்டாக்கு. நானே 17 வருடம் முன்னாடி 110 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே விற்காமல் வச்சுருந்தேன். கடைசியில் ரைட்ஸ் இஷ்யூ வாங்கி ஆவரேஜ் அதாவது லிட்டில் ரெடியூஸ் பண்ணேன். பட் ஸ்டில் ஹோல்டிங். அவுட் ஆஃப் 16 ஸ்டாக் 4 பேட் ஸ்டாக். அதர்ஸ் ஆர் கோல்ட் மைன் ஸ்டில் ஹோல்டிங் ஆல். ஜஸ்ட் டோன்ட் லைக் தட் சுஸ்லான். அவ்வளோ வச்சு செய்திருக்கான் சுஸ்லான். தவறு என்மேல் உள்ளது. ஐ டிடன்ட் ஈவன் ஓப்பன் தட் 10 lakh போர்ட்ஃபோலியோ நியர்லி 12 years டியூ டு பிஸி இன் மை ஒர்க். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, ஆக்சுவலி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி திடீர்னு மேலே போவாங்க, அதே சமயத்தில் அடியும் பலமாக கீழே விடும். ரெண்டாவது அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்பவே டவுட்டு. இந்த சுஸ்லான்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சுஸ்லான் மட்டும் இல்லை, இந்த ஸ்மால் கேப்பு பவர் செக்டார் கம்பெனிஸோ இல்லை அது ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லையோ நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வரது தான் பெட்டர். பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இன்னும் மேலே போகும் இன்னும் மேலே போகும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அடி விழும்போது சருன்னு இறங்கிடும். ரெண்டாவது அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ நான் 10 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவில் 10 ஷேர் வந்து 1249 ரூபாவில் கடைசியாக வாங்கினேன். எகெயின் வந்து அது கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல கன்சிடரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாட்கோ ஃபார்மா ரீசனாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது ரீசெண்டாட்டு 1300 கீழே வந்தாங்க. அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1400 போச்சு. மறுபடியும் அப்படியே அந்த ட்ரெண்டில் மாறி இருக்குது. பட் வந்து இது நான் கடைசியாக கன்சிடர் பண்ணது 830 ரூபா 850 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 1650 ரூபா வரைக்கும் போனாங்க. எனக்கு டபுள் த ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு. பட் இறங்கியிருக்கு. பட் இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது ஃபார்மா செக்டரில். டாக்டர் ரெட்டிஸு நெக்ஸ்ட் வந்து நாட்கோ இதெல்லாமே ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. இறங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எது வரைக்கும் இறங்கும்லாம் யாராலையும் கணிக்க முடியாது. அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு நம்ம வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது ஸ்லோவாக 1-2 யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது எவ்வளோ இறங்கும்னு யாருக்கும் தெரியாது. லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக் தான் நாட்கோ ஃபார்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ் கம்பெனியை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனி, மிட் கேப் ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது 30,000 கோடி இருக்குது. ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1308 ரூபாவில் இருக்குது. ஆக்சுவலி இவங்களோட 50 ஹை பீக் லெவல்னு பார்க்கும்போது 1927 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கியிருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இறங்கணும். ப்ரைஸ் ட்ரைனிங்ஸ் பார்க்கும்போது 49 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 14 மேலே இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. கேபிஐடி டெக்னாலஜிஸ்லாம் இவங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸோட வேல்யூஷன் கூட இவ்வளோ இல்லை. பட் இவங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. ஐடி கம்பெனிஸில் நம்ம ஆல்ரெடி விப்ரோ எல்லாம் வாங்கியிருக்கோம், அதை வச்சுக்கலாம். பட் இப்போ இந்த ட்ரெண்டில் இதெல்லாம் வாங்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா சுகர் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி ரேணுகா கமாடிட்டிஸ் டிஎம்சிசி இப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த சப்சிடரி கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொரிஷியஸ் பேஸ்டு ஸ்ரீ ரேணுகா குளோபல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியில் ஒரு 17.1% ஆஃப் ஸ்டேக் ரிமைனிங் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனியில் இவங்க 100% ஸ்டேக் இருந்துச்சு. 2019 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியில் 82.9% ஆஃப் ஸ்டேக் வந்து ஃப்ரீவே ட்ரேடிங் லிமிடெடுக்கு வந்து அதை வித்துட்டாங்க. இப்போ ரிமைனிங் இருந்த 17.1% ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீவே ட்ரேடிங் லிமிடெடுக்கு மறுபடியும் வித்துட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீவே ட்ரேடிங் லிமிடெட் வந்து ஸ்ரீ ரேணுகா குளோபல் வெஞ்சர்ஸ் லிமிடெட்ல வந்து 100% ஸ்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா கமாடிட்டிஸ் டிஎம்சிசி
ஸ்ரீ ரேணுகா சுகர் லிமிடெடோட சப்சிடேட் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீ ரேணுகா சுகரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ரெக்கார்டேட் போனஸ் இது எல்லாமே வர ஸ்டாக்ஸு. ஸோ மண்டே 25ஆம் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா பால்ராம்பூர் சீனி மில்ஸ் இவங்க வந்து 3 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 25ஆம் தேதி. இபிஎல் லிமிடெட் 2.50 காசு கொடுக்குறாங்க. இப்கா லேபரட்டரிஸ் 3.50 காசு கொடுக்குறாங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 3.50 காசு கொடுக்குறாங்க. இது எல்லாமே மண்டே வந்து ரெக்கார்ட் டேட் வருது 25ஆம் தேதி. நெக்ஸ்ட் நவம்பர் 26ஆம் தேதி டியூஸ்டே இதில் வந்து டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 25 காசு, டோலட் அல்கோடெக் 25 காசு, எல்ப்ரோ இன்டர்நேஷனல் 70 காசு, கணேஷா ஈகோஸ்பியர் ₹1.50 காசு, ஜில்லட் இந்தியா ₹45, ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ₹1 கொடுக்குறாங்க. காவேரி சீட் கம்பெனி ₹5 per ஷேர் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மார்கனெட் குரூசிபிள் ₹30 கொடுக்குறாங்க. பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் ₹9 கொடுக்குறாங்க. சன் டிவி நெட்வொர்க் வந்து ₹5.50 காசு கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே 26ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். பாட்டியா கம்யூனிகேஷன் அண்ட் ரீட்டைல் ₹0.01 rupees, ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ் ₹2.5 rupees, இன்சோர் ரேண்ட் இது வந்து ₹55 கொடுக்குறாங்க. இது எல்லாமே நான் சொல்றது 27ஆம் தேதி. காசுஞ்சி ஜெல்வஸ் 50 காசு, மல்டிபேஸ் இந்தியா 53 காசு, நாட்கோ ஃபார்மா ₹1.50 காசு, படம் காட்டோ யான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கொடுக்குறாங்க. பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் ₹5 per ஷேர் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்னது எல்லாமே 27ஆம் தேதி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். நெக்ஸ்ட் 28ஆம் தேதி பேர் கிராப் சயின்ஸ் ₹90 கொடுக்குறாங்க. ஃபோக்கஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன் ₹0.1 rupees, ஜிபிடி ஹெல்த் கேர் ₹1 கொடுக்குறாங்க. இன்டாங் ரப்பர் வந்து 90 காசு, ஜெமுனா ஆட்டா இண்டஸ்ட்ரீஸ் ₹1 கொடுக்குறாங்க. பன்ஷீல் ஆர்கானிக்ஸ் 80 காசு, ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் ஹைஜீன் இது வந்து ₹60 கொடுக்குறாங்க. இது எல்லாமே நவம்பர் 28ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். கேரியர் பாயிண்ட் ₹1 கொடுக்குறாங்க. டைனமெட்டிக் டெக்னாலஜிஸ் ₹2 per ஷேர் கொடுக்குறாங்க நவம்பர் 29ஆம் தேதி. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா ₹35 கொடுக்குறாங்க. ஹெச்பி போர்ட்ஃபோலியோ ₹1 கொடுக்குறாங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி வந்து ₹4 கொடுக்குறாங்க. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் 20 காசு, சூர்யா ரோஷினி ₹2.50 காசு, டால்ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் காம்போனன்ட்ஸ் 20 காசு, டப்பரியா டூல்ஸ் ₹25 கொடுக்குறாங்க. வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் ₹0.50 rupees, விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் ₹5. போனஸ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதில் வருது? போனஸ் இஷ்யூ நவம்பர் 29ஆம் தேதி தான் வருது. ஸோ ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சர் இவங்க வந்து 1:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் ₹5 per ஷேர் கொடுக்குறாங்க. இதுவும் ரெக்கார்ட் டேட் நவம்பர் 29ஆம் தேதி தான் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரைட் அக்ரோ 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 29ஆம் தேதி. சுதர்சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 29ஆம் தேதி தான் வருது. ஸோ ஓவராலாட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.